வால்யூம் எம்சி கொஷின்ஸ் இருக்கு. ஓகே, புக் பேக் இ உங்களுக்கு பண்ணிக்கலாம். போட்டிருக்காங்க. இப்ப கேக்குறதா? இப்ப கேக்குதா? ஸ்ரீ இப்ப கேக்குறதா? ஸ்ரீ இல்ல இல்ல பிரேக் ஆகுது. இப்ப கேக்குது. ஓகே. ஓகே. இந்த இ புல்லட்டின் ஒண்ணு இருக்கு ஸ்ரீ. அப்புறம் நான் அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு லிங்க். ஒன் பேஜர் ஒன் இன்ஃபர்மேஷன் ஐசிஎம்ஏல போட்டிருக்காங்க. இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு முக்கியமான கான்செப்ட் கவர் பண்ணிருப்பாங்க. அது முக்கியமானதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இ புல்லட்டின் போட்டாலே இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கலாம். சும்மா ஒரே ஒரு பேஜ் மட்டும் போடுவாங்க. அந்த கான்டென்ட் அந்த ஒரு மாசத்துக்கு இம்பார்ட்டன்ட் போடுவாங்க. நான் அப்புறம் அந்த லிங்க் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே ரைட். இப்போ பிசினஸ் எத்திக்ஸ் அண்ட் இதுன்னு வரும்போது பிசினஸ் எத்திக்ஸ் வந்து இஸ் அன் எசென்ஷியல் ஸ்கில். கரெக்டா? ஸோ வென்எவர் வந்து வாட் இஸ் என்ன தாரக மந்திரம்? வி ஷுட் ஒர்க் வித் ஹை இன்டெகிரிட்டி அண்ட் ஹானஸ்டி. அதுதானே இல்ல? எண்ட் ஆஃப் த டே we tend to do mistakes, but as you rightly told, we have to accept it and ensure that the mistakes are not repeated again and again. ஸோ அதுதான் பிசினஸ் எத்திக்ஸ்ல கோரான ஒரு வேல்யூ. எத்திக்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் தட் டிஃபைன்ஸ் ரைட் அண்ட் ராங் கான்டாக்ட். இந்த டேர்ம் எத்திக்ஸ் டிரைவ் ஃப்ரம் லாட்டின் எத்தோஸ். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பத்மாஸ்ரீ. இதெல்லாம் வந்து எம்சிக்யூக்குள்ள கேட்பாங்க. இந்த லாட்டின் வேர்டு, பிரெஞ்சு வேர்டு, அந்த மாதிரி இருக்கிறதுலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எத்திக்ஸ் வந்து த பேசிக் கான்செப்ட் ஆஃப் டீசன்ட் ஹியூமன் கான்டாக்ட். எத்திக்ஸ் ஆர் த செட் ஆஃப் மாரல் பிரின்சிபல்ஸ். இது மூணும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், இது போதும். எத்திக்ஸ் நீங்க இப்ப ஃபாலோ பண்றதுனால என்ன தெரியணும்? வாட் யூ வில் கெட்னா வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து எத்திக்ஸ் கண்டிப்பா பர்சன் வித் ஃபுல் ஆஃப் எத்திக்ஸ் வில் நோ திஸ். அது பத்தி இந்த சாப்டர் வந்து நம்ம படிக்க போறோம். என்னெல்லாம் எத்திக்ஸ் இருக்குன்னா மெட்டா எத்திக்ஸ், நார்மேட்டிவ் எத்திக்ஸ், அப்ளைட் எத்திக்ஸ். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மெட்டா எத்திக்ஸ்ன்றது மாரல் ஜட்ஜ்மெண்ட். இப்போ ஒரு சிச்சுவேஷன் போறீங்க பத்மா ஆர் ஸ்ரீ, மீட்டிங் ரூம் போறீங்க. போன உடனே டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணும்? மீட்டிங் ரூம்குள்ள போய் உட்கார்ந்த உடனே என்ன என்ன மைண்ட்ல வரும்? ஓ ஓகே சூப்பர். ஸ்ரீ நீங்க சொல்லுங்க. ஸ்ரீ ஏதாவது திடீர்னு ப்ரீ ஆக்குபைட் ஆயிட்டீங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. ஓ சரி சரி சரி. ஓகே ஓகே ஸ்ரீ சொல்லுங்க. சர்ப்ரைஸ் மீட்டிங். சோ நம்மளுக்கு மைண்ட்ல ஒண்ணு தோன்றது இல்ல. அதாவது மைண்ட்ல இன்ஸ்டிங்க்ட்னு ஒண்ணு நம்மளுக்கு ஒண்ணு சொல்லும்ல. அதான் மாரல் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? இது வந்து ஐயோ இன்னைக்கு ஏதோ ஏதோ ஒன்று இஷ்யூ ஆயிடுச்சா, இல்ல நம்மள அப்ரிசியேஷன் பண்ண போறாங்களா, இல்ல ஏதோ ஒரு குட் நியூஸா, அந்த மாதிரி நம்மளோட உள்ள போன உடனே அந்த பல்ஸ் புடிச்சிருவோம்ல ஓரளவுக்கு. இட்ஸ் கால்ட் அஸ் மாரல் ஜட்ஜ்மெண்ட். அது மெட்டா எத்திக்ஸ். ஓகேவா? நார்மேட்டிவ் எத்திக்ஸ் அப்படின்றது என்னன்னா நான் பல்ஸை பிடிச்சிட்டு என்னால வந்து ஷுவர் ஷார்ட்டா கண்டென்ட் ஆஃப் மாரல் ஜட்ஜ்மெண்ட், அந்த கிரைட்டீரியா ஃபார் ஏன் நான் வந்து இப்படிதான் சொல்றேன். இது நிஜமாலே குட் நியூஸ் தான், நிஜமாலே போனஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்களாப்பா? எவ்வளவு வந்திருக்கு ஷெல்லுக்கு? வரல இன்னும் இண்டிகேட்டர் ஏதோ போடுவாங்க. ஸ்டார்டிங் ஓகே. இப்போ அது வந்த உடனே நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? இப்போ அது உங்களுக்கு வந்துருச்சு, இமெயில் வந்துருச்சு. உடனே உங்க மேனேஜர் வந்து மீட்டிங் கூப்பிடுறாங்களா, உங்களுக்கு என்ன தோணும்? ஓகே, இது பத்தி தான் வந்து சொல்ல போறார் போல இருக்கு. அப்ப என்ன ஆயிடும்? ஓகே இது இஸ் ரைட், நம்ம யோசிச்சது பாரு கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க யோசிக்கிற அது ப்ரூவ் ஆகுறதுல இட்ஸ் கால்ட் அஸ் நார்மேட்டிவ் எத்திக்ஸ். புரியுதா? அப்ளைட் எத்திக்ஸ்ன்றது வந்து இப்போ ஆபரேஷன் சிந்தூர் வந்தது இல்ல? ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன பண்ணாங்க? பொறுமையா நின்னு நிதானமா இதை மட்டும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ரீ. இது இது கண்டிப்பா கேக்குறாங்க டைப்ஸ். ஒன்னு 2 மார்க்ஸ்ல வரும். இல்லையா
குட்டியா ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கேக்குறாங்க. 4 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அதுல இது வர சான்சஸ் இருக்கு. எத்திக்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். எத்திக்ஸ் இருந்தாதான் நான் எனக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணி டிசிப்ளின்டா இருந்தா மட்டும்தான் என்னால ஒரு ஆர்கனைசேஷன் கோல்ஸை வந்து டார்கெட் பண்ண முடியும். கரெக்டா? எத்திக்ஸே இல்லைன்னா என்ன ஆகும் ஸ்ரீ? அவள்தான். நீ யாரோ நான் யாரோ. ஆ, பிஸ்- ஆ, எக்ஸாக்ட்லி. இப்ப வீட்ல வந்து இது பண்ணாத அம்மா அப்பா சொல்றாங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றாங்கன்றது புரிஞ்சுக்கணும். இல்ல இல்ல, சி சம்டைம்ஸ் we can டேக் ரிஸ்க், தப்பு கிடையாது. பேசிக் எத்திக்ஸ்லயே நம்ம வந்து இது பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதோட கான்சிக்வன்சஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி so also it's applicable for organization. இப்ப just I will give you an example. Shell as a very big organization, Shell as a very big organization, they will have a um, இது வச்சிருப்பாங்க, டாலரன்ஸ் லிமிட் வச்சிருப்பாங்க. பட்ஜெட் ஃபைனலைசேஷன் பண்ணும்போது நீங்க அப்சர்வ் பண்ணிப்பீங்க. இந்த அதாவது ஒரு ஒரு இந்த அமௌண்ட் வரைக்கும் எனக்கு வந்து ஆக்சுவலுக்கும் பட்ஜெட்டுக்கும் வேரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ரி வேண்டாம்னு சொல்லிடுவாங்க ஆன்ஷோர்ல. பட் அந்த டாலரன்ஸ் லிமிட்டை விட ஜாஸ்தியா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆன்ஷோர் வில் ஸ்டார்ட் கொஷனிங் அண்ட் we are supposed to give the commentary. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கேயும் எத்திக்ஸ் என்ன வருதுன்னா ஒரு அளவுக்கு வரைக்கும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு அளவுக்கு மேல அன்ஃபேவரபிளா போச்சுன்னா அது வந்து கண்டிப்பா ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட் இம்பாக்ட் பண்றோன்றதுனால நான் கண்டிப்பா கொஸ்டின் பண்ணுவேன்னு சொல்றது தான் எத்திக். ஓகே, யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட் வே உங்களுக்கு ஏதாவது ஓன் எக்ஸாம்பிள்ஸ் இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க. வாட் எவர் யூ ஹவ் கம் அக்ராஸ் அதை நீங்க யூ கேன் புட் இட் இன் பேப்பர் இன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். ஓகேவா? ஸோ எண்ட் ஆஃப் த டே ஃபார் த வெல் பீயிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன், ஃபார் த வெல் பீயிங் ஆஃப் த இண்டிவிஜுவல், ஓகே, இட் இஸ் வெரி மேண்டேட்டரி டு ஃபாலோ சர்டன் எத்திக்ஸ். கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். அண்ட் எத்திக்ஸ் எப்படி ஒரு பிசினஸ் ரெலவென்ஸ் எத்திக்ஸ் எடுத்துட்டு வராங்கன்னா டெய்லி அந்த பிஃபோர் கொரோனா என்ன எத்திக் மெயினா கரெக்டா டைமுக்கு லாகின் பண்ணோன்றது ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயமா பேசினாங்க. ஒரு பர்சன் வந்து அட்டெண்டன்ஸ் கரெக்டா பண்றாங்க, ப்ராப்பரா வராங்கன்றதே ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளஸ் மார்க்கா இருந்தது. பட் போஸ்ட் கொரோனா அப்படி கிடையாது. வேலை முடிக்கிறியா, டைமுக்கு முடிச்சிடுறியா, பிசினஸ் பார்ட்னரிங் கரெக்டா பண்றியா, அவ்வளவுதான், எனக்கு அதுக்கு மேல ஒண்ணு வேணாம். இன்னொன்னு, எக்ஸ்ட்ராவா நீ ஏஐ டூல் கத்துக்கிறியா, அதை டேஷ்போர்டா கிரியேட் பண்றியா, இவ்வளவு நம்பர் ஆஃப் சேவிங் காமிக்கிறியா, போதும், நீ ஆஃபீஸ் வா வராத, இவ்வளோ லீவ் போடு போடாத. பட் ஆனா இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த கேப் ஆஃப் ஒரு 3.5 இது கொஞ்சம் எத்திக்ல ஒரு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்களே தவிர, பட் ஆனா பேசிக் எத்திக்ஸ் வந்து மாறவே இல்லை. ஸோ வாட் தே ஆர் ட்ரைங் டு சே இஸ், இஃப் வி ஆர் கோயிங் டு பிகம் அ லீடர் within an organization, we should always be ensuring that we are becoming a role model to them and we follow proper ethics, which is a basic foundation. So ethical behavior always gives an impact on positive. It is basically having an impact on the positive outcomes of an organization சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து when management, இதுதான் importance of business ethicsன்றது reaches ஏதோ ஒரு சவுண்ட் வர மாதிரி இருக்கு பேக் எண்ட்ல. மியூட் மட்டும் போட்டுக்க முடியுமா? ஏதோ சவுண்ட் வருது. ஆ, தேங்க்ஸ். The importance of business ethics வந்து reaches far beyond the employee loyalty or morale. morale என்ன அர்த்தம் ஸ்ரீ? பத்மா? இப்போ உங்க டீம்ல ஆ இப்போ உங்க டீம்ல மொரேல் இருக்கு அப்படின்ற போது நீங்க என்ன சொல்வீங்க? ஜெனட்டிக், ஓகே ஃபைன். ஸ்ரீ நீங்க? மோட்டிவேஷன். கரெக்ட். ஸோ அந்த ஜென்யூனிட்டியும் மோட்டிவேஷனும் தான் மொரேலோட முக்கியமான மீனிங். ஓகேவா? அந்த பாண்ட் கிரியேட் ஆகணும். லீடர் என்ன பண்ணணும்னா அந்த பாண்ட் மொரேல கண்டிப்பா கிரியேட் பண்ணாதான் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டி கிடையாது,
லாங் டர்ம்ல அப்பதான் அவங்களால அவங்க டீமை பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆக மொத்தம் ஒரு கம்பெனியோட ரெப்புடேஷனா இருக்கட்டும், கம்பெனியோட வந்து குட்வில்லா இருக்கட்டும், ஓகே, வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த முறையில பேஸ் பண்ணி தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இஃப் a particular team member or a particular employee is demotivated னா கண்டிப்பா it will impact the um, potential or the productivity of the entire team. அதனால அது அப்படியே ஹைரார்கி மாதிரி, சீட்டுக்கட்டு மாதிரி, நல்லா அழகா வச்சு இந்த சீட்டுக்கட்டை ஒரு சீட்டுக்கட்டு தட்டினா டடன் எல்லாம் விழற மாதிரி மொத்தமா அஃபெக்ட் ஆயிடும். ஸோ பிசினஸ் எத்திக்ஸ் வந்து என்ன சொல்றதுன்னா, எம்ப்ளாயி லாயல்ட்டி, மொரேல் அதையும் தாண்டி ஒரு விஷயம், அதுக்கு மேலேயும் ஒரு விஷயம் அப்படின்றது தான் பிசினஸ் எத்திக்ஸ். அது வந்து தான் மேனேஜ்மெண்ட் டீம் பாண்டை வந்து எல்லாம் கிரியேட் பண்ணி, டீம்ல முறையில கிரியேட் பண்ணி ஆர்கனைசேஷனை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ இதெல்லாம் நடந்ததுன்னா என்ன ஆகும்னா, கம்பெனி மேல ஒரு நல்ல பப்ளிக் இமேஜ். இப்போ ஷெல் பெட்ரோல் பங்க்னா என்ன, டக்குன்னு எனக்கு என்ன தோணும்னா, நீட்டா இருக்கும்பா, சூப்பர், அப்படி 5 ரேட்டிங் மைண்ட்ல வந்துடுது. நார்மல் பெட்ரோல் பங்க் போனா என்ன தோணும், ஷெல் அளவுக்கு இல்ல, ஷெல் எவ்வளோ செம்ம அந்த மாதிரி. அப்பனா என்ன, அவ்வளோ பப்ளிக் இமேஜ் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ், அதுதான் வந்து. ஆனா இதெல்லாமே நடக்கணும்னா பிசினஸ் எத்திக்ஸ் கரெக்டா இருக்கணும். பிசினஸ் எத்திக்ஸ் கரெக்டா இருக்கணும்னா யார் கரெக்டா இருக்கணும், லீடர் கரெக்டா இருக்கணும். ஓகே. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேட்கறது இல்ல உங்களுக்கு? 7 பிரின்சிபல் ரெண்டு பேருக்குமே கேட்கறது இல்ல? ஓகே. 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப். செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னா என்ன? நான் வந்து சுயநலமா இல்லாம ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல டீம் பாண்டிங்கோட எனக்கு தெரிஞ்சத உனக்கு நான் சொல்றேன், உனக்கு தெரிஞ்சத நீ எனக்கு கத்துக் கொடு. அப்படி ரெண்டு பேரும் க்ரோ ஆகும்போது லீடர்ஸ் தான் சொல்றான், லீடர் சப்பார்டினேட்ஸ். இப்போ எல்லாமே லீடருக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. கரெக்டா? லீடர்ங்கிற யாரு ஸ்ரீ? ஹூ இஸ் அ லீடர்? சூப்பர், வெரி குட். எக்ஸாக்ட்லி. அதாவது என் டீம் மெம்பர் தப்பு பண்ணாலும் எல்லாரும் முன்னாடியும் டீம் மெம்பரை ஒன்றும் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டேக்ஸை தனியா கூப்பிட்டு சொல்லணும், அப்ரிசியேஷனை எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும். இன்னொன்னு, எல்லாராலையும் கரெக்டாலாம் பண்ண முடியாது. இப்போ என் டீம் மெம்பர் தப்பு பண்றாங்க அப்படின்னா, சரி ஓகே நீ தப்பு பண்ணிட்ட, நான் உனக்கு ஹெல்ப் பண்றானா இந்த தப்பை ரிப்பீட் பண்ணாதன்றத சொல்லணும். தப்பு பண்ண உடனேவே அதை வந்து நெகட்டிவா சொல்லக்கூடாது, என்கரேஜ்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப்னு இவங்க சொல்றது எது தெரியுமா? நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப்க்கும் அப்ளிகபிள் தான். ஓகே. சுயநலமா இருக்கக்கூடாது, இன்டெகிரிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்ஜெக்டிவிட்டினா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன்னா எந்த விதமான யாரோட இன்ஃப்ளூயன்ஸ், சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க லால, சுத்தமாவே இருக்கக்கூடாது. நான் அதை பார்த்தேன், அந்த பார்த்ததை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிறேன். அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இவங்க சொன்னாங்க, அந்த ரெக்கார்டு அதெல்லாம் இல்ல. நீ என்ன பார்த்த, நீ என்ன ஆடிட் பண்ண, நீ ஆடிட் பண்ணதை வச்சு என்ன கன்க்ளூஷன்ஸ், அதுதான் உங்களோட இதுவா இருக்கணும். தட் இஸ் அப்ஜெக்டிவிட்டி. அக்கௌண்டபிலிட்டினா என்ன அர்த்தம் பத்மா? அக்கௌண்டபிலிட்டினா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க ஸ்ரீ, அப்புறம் பத்மா சொல்லட்டும். குட், வெரி குட், சூப்பர். எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து நம்ம கிரெடிட் வந்தாலும் நம்ம தான் அதை ஒத்துக்கணும். அது வந்து அப்ரிசியேஷன் வந்தாலும் நம்ம ஹாப்பியா அக்செப்ட் பண்ணி நம்ம ஒர்க்குக்கு நம்ம தான் பொறுப்புன்னு நினைக்கிறது தான் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் ஓப்பன்னஸ்னா, பத்மாக்கு லைன்ல இருக்காங்களா பத்மா? அதர் இஸ், பேச முடியுதா பத்மா? பத்மா, ஓப்பன்னஸ்னா உங்களுக்கு என்ன தோன்றது பத்மா? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. நான் டிரான்ஸ்பரண்டா எவ்வளவு தூரம் இருக்கேன், ஓகேவா? இது இப்படிதான்ப்பா, இது இப்படிதான், எனக்கு இங்க பிரச்சனை தான், ஆமா என்ன பண்றது? இந்த மாதிரி இப்ப நம்ம ஒரு ஃபேமிலி லைஃப்லயே சொல்றோம்ல,
வி வி டெல் அவர் பெட்டர் ஹாஃப்ல எனக்கு இது ப்ராப்ளம் நான் என்ன பண்றது ஓகே இந்த இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஐ cannot பி a பர்ஃபெக்ட் பர்சன் நம்ம சொல்றோம்ல அதான் ஓப்பன்னஸ் அதே மாதிரி எப்படி இது எல்லாமே ஆக்சுவலா பப்ளிக் லைஃப்லன்றது வந்து இட் இஸ் ப்ரொஃபஷனலுக்கும் அப்ளிகபிள் தான் இது நம்மளோட பிரைவேட் லைஃப்க்கும் அப்ளிகபிள் தான் ஸோ நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா என்ன ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ஸ்ரீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க இப்படி டிரான்ஸ்பரண்டா இருக்கும்போது என்ன ஒரு பாசிட்டிவிட்டியா அவுட்கம் என்ன வரும்னு நினைக்கிறீங்க ஆமா எக்ஸாக்ட் சூப்பர் வெரி குட் அதாவது நான் இப்படிதான் நீ என்னை பத்தி ரொம்பலாம் பில்டப் பண்ணிக்காதப்பா நான் இப்படிதான் சார் நான் இப்படி இந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு ஆனா நான் இந்த கோர்ஸ்ல வந்து நான் வந்து கத்துக்கிறேன் இந்த ட்ரைனிங் நான் எடுத்துக்கிறேன் நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா மேனேஜர் என்னை பத்தி ரொம்ப பில்டப்லாம் பண்ணிக்க மாட்டாரு அதே மாதிரி எனிபடி இன் தட் கேஸ் ஸோ அது நல்லது தானே இல்லை நம்மளுக்கு மேல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ண முடியலன்னா ஸோ ஆல்வேஸ் பீங் டிரான்ஸ்பரண்ட் இஸ் ஆல்வேஸ் குட் ஹானஸ்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி நான் ப்ரீகேஜிலேருந்து படிச்சுனே வரும் அது லீடர்ஷிப்ன்றது எப்படின்னா தே ஷுட் பி லீடர் எப்படின்னா டீமோடயே இருக்கணும் டீம் சொல்றதையும் கேட்கணும் டீம் சொல்றதை வச்சு அவரும் ஓனா டிசிஷன் எடுக்கிறது டீமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் ஆர்கனைசேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் எண்ட் ஆஃப் த டே அவருக்கு மட்டும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடாது அது இட்ஸ் நாட் அ குட் லீடர் அதான் சொல்றாங்க தி ஷுட் ஆக்டிவ்லி ப்ரமோட் சப்போர்ட் த பிரின்சிபல்ஸ் அண்ட் willing டு சேஞ்ச் த புவர் பிஹேவியர் அவர்கிட்டயும் ஒரு புவர் பிஹேவியர் இருக்கும் இல்லையா அதையும் மாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவர் தான் லீடர் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இது வந்து நிறைய வாட்டி இந்த கொஷின்ஸ் வருது ஓகேவா 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப் ஸோ இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்கன்னா சொல்லுங்க செல்ஃப்லெஸ்னஸ் ஆனா இந்த பிளாக்கா ஹைலைட் இது பிளாக்கா உங்களுக்கு ஹைலைட் ஆயிருக்கா உங்க புக்ல சூப்பர் சூப்பர் வெரி குட் இதுதான் எதிர்பார்ப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல இந்த பிளாக்கா ஹைலைட்டா இருக்கிறத எதிர்பார்ப்பாங்க இது நீங்க எழுதிட்டு உள்ள உங்களோட ஜெனரல் பாயிண்ட்ஸ் போட்டா மோர் தென் இனஃப் யூ வில் கெட் 7 மார்க்ஸ் திஸ் இஸ் 7 மார்க்ஸ் கொஸ்டின் ஓகேவா 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப் நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எத்திக்ஸ் அண்ட் லாஸ் ஆ பத்மா நீங்க சொல்லுங்க பத்மா எத்திக்ஸ்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு லானாலும் ஒரு ஐடியா இருக்கு கரெக்டா தப்புலாம் ஒன்றும் இல்லை உங்களோட வியூ சொல்லுங்க நம்ம பார்த்துக்கலாம் பத்மா உங்களால சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்க பத்மா வாய்ஸ் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்க வேணாம் இல்லைன்னா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க ஆ வெரி குட் ம் எக்ஸாக்ட்லி சூப்பர் நீங்க சொல்லுங்க ஸ்ரீ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ம் குட் வெரி குட் ஸோ வந்து ம், இல்ல ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் லைன் அப் பண்ணிட்டீங்க லாஸ் அண்ட் எத்திக்ஸ் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பேரலா டிராவல் ஆகி அப்படியே பிரிஞ்சிரும் ஓகேவா ஸோ இட் இஸ் லைக் இந்த ரெண்டுமே வந்து தப்பு நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ஃப்ரேம் பண்ணப்பட்டது ஓகேவா ஆனா ஆஹ் இது ரெண்டுமே என்ன சொல்றதுன்னா எது கரெக்ட் எது தப்பு ஆனா லா வந்து கொஞ்சம் அடுத்த படிக்கட் போறது எத்திக்ஸ்ன்றது வந்து மகாத்மா காந்தி மாதிரி லான்றது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரி உங்களுக்கு தெரியும்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படின்ட்டு நீங்க படிச்சிருக்கீங்களா அவரை பத்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படின்னா என்விரான்மெண்ட் பேஸ்ட் அவர் இந்த சூழ்நிலையில இந்த டிசிஷன் எடுத்தாதான் கரெக்ட்
என்ன வேணாலும் ஆகட்டும். அது ஃபைட்டா இருக்கட்டும், அஹிம்சாவா இருக்கட்டும். இதுதான் கரெக்ட் அப்படின்னு போல்டா வாட் மே கம் அப்படின்னு ரிஸ்க் எடுப்பாரு. மகாத்மா காந்திஜி அப்படி கிடையாது. அவரோட ஒரே பாதை என்ன? அஹிம்சா தான். இல்ல இல்ல இல்ல, சண்டை போட வேண்டாம், சுமூகமா பேசி தீர்க்கலாம், சுமூகமா பேசி தீர்க்கலாம்னு சொல்றவர் வந்து மகாத்மா காந்தி. So, law refers to the set of codified norms which are enforced by the state. But இப்ப வந்து அஹ், இந்த எத்திக்ஸ்ன்றது they are guided by our internal judgments. புரியுதா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஸ்டிங்ஷன்? இதுக்கு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் மாதிரி கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. எத்திக்ஸ்க்கும் லாக்கும் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கேட்பாங்க. ரெண்டுமே டஃப் கிடையாது. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஒண்ணா டிராவல் ஆகி பிரியற மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து என்னன்னா, பிரீச் ஆஃப் லா வந்து the state is within its right to punish. இங்க எத்திக்ஸ்ல நம்ம வந்து எங்க பனிஷ்மெண்ட்லாம் ஏதாவது இருக்கான்னு? மனசாட்சி தான் பனிஷ்மெண்ட், கரெக்டா? எத்திக்ஸ் மனசாட்சி வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், நம்ம போய் சாரி கேட்கணுன்ற போதுதான் பண்ணுவோம்ல. பட் லால என்ன பண்ண முடியும்? ஹராஸ்மெண்ட் நடக்கிறது, லா என்ன சொல்றது? he should be sentenced to jailன்னு சொல்றது. பட் மனசாட்சி என்ன சொல்லும்? அப்பா அம்மா மனசாட்சி என்ன சொல்லும்? ஐயையோ நம்ம பையன் அப்படின்னு சொல்லுமா? அது எத்திக்ஸ். புரியுதா உங்களுக்கு? எத்திக்ஸ் வந்து ஃபோர்ஸபிள் கிடையாது, ஃபோர்ஸ் கிடையாது, லா ஃபோர்ஸ். அவ்வளவுதான். நீ இது பண்ணேன்னா இங்க உனக்கு கண்டிப்பா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தான். அந்த மாதிரி இருக்கிறது வந்து லாஸ் அண்ட் எத்திக்ஸ். இப்ப வந்து ஐடியா that everyone is equal before law is derived from the value that human is born equal. At the same time, laws have shaped ethics. So they have been used to counter regressive doctrines. இது ரொம்ப law term, ரொம்ப டீப்பா போக வேண்டாம். பட் தென் ஹை லெவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆம், எப்பெல்லாம் வந்து எத்திக்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகிறதோ அப்பெல்லாம் law will come into play. சிம்பிளா சொல்லணும்னா, and ethics are completely not enforceable, laws are completely enforceable. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். as simple as that. மெயினா வந்து லைக் மோர் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லையா, அண்ட் வந்து சைல்டு அபியூஸ், அந்த மாதிரி இருக்கும்போது லா வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து பண்றதுன்றது வந்து நல்லதுன்றது எல்லாருக்கும் தோன்றது இல்ல. அப்ப நம்ம எத்திக்ஸ் பேஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, லா பேஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எத்திக்ஸ் பேஸ் பண்ணி பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைப்போம் இல்லையா? லா படிதான் போனோம், டஃப் அண்ட் டஃப் கொடுக்கணும் அந்த பர்சனுக்குன்னு நினைப்போம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல என்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும்ல. அதனால தான் லான்னு ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணதே ரீசனே. ஓகேவா? ஆம், நிறைய விஷயங்கள் வந்து அந்த லாலயே லூப் ஹோல்ஸ் எடுத்துட்டு வரும்போது ஆ, கஷ்டமா தான் இருக்கு. பட் தென் வேற வழி கிடையாது. நிறைய ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது. ஓகேவா? லாவிலேயே லூப் ஹோல்ஸ் எடுத்துட்டு வந்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பட் தென் நம்ம எப்பவுமே வந்து இன்டெகிரிட்டியா இருக்கணும் அப்படின்றது தான் இங்க என்ஃபசிஸ் பண்றாங்க. பிசினஸ் எத்திக்ஸ் அண்ட் ரிலவென்ஸ் டு த பிசினஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to get to the next level of கொஞ்சம் கூட மேல இது எப்படி டைரக்டா பிசினஸ் கூட எப்படி ஹிட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். பாலிசி, நீங்க ஆஃபர் லெட்டர் வாங்கும்போது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க தெரியுமா? என்னன்னு போட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க? என்னெல்லாம் என்ன எழுதியிருக்கும் அதுல? கோட் ஆஃப் கான்டாக்ட். என்ன ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமா? ஞாபகம் வருதா? இருந்தா பாருங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சூப்பர் சூப்பர் ஸ்ரீ. கரெக்ட், வெரி குட். கரெக்ட். சூப்பர் சூப்பர் பத்மா, வெரி குட். முக்கியமான விஷயம் அதுதான். அப்பனா என்ன அர்த்தம்னா, நான் வந்து ஐ ஹாவ் டு அபைட் மை கம்பெனிஸ் பாலிசிஸ். இஃப் ஐ காம்ப்ரமைஸ், தென் தெர் இஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட் ஃபார் தட். அப்புறம் என்னால வேற கம்பெனில போய் ஜாயின் பண்ண முடியுமானா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஓகேவா? ஸோ அப்போ எப்பவுமே நம்ம ஒரு பாலிசி படி போகணும். எப்பவுமே நம்ம ஒரு ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். ஓகே? எப்பவுமே வந்து கோட் ஆஃப் எத்திக்ஸை ஃபாலோ. மூணு டெர்மினாலஜிஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மூணு வார்த்தை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்களா? ஒன்று வந்து பாடி ஆஃப் பாலிசிஸ் பேஸ்ட் ஆன் லாஸ். இன்னொன்று வந்து
ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட். இன்னொன்னு இதோ இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 13.4 மாடியூல்ல பாடி ஆஃப் பாலிசிஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதான் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்லாம் எழுதினாலே போதும். இது அப்புறம் ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட், சாரி, இது ரெக்குவயர்மெண்ட், ரெக்குவயர்மெண்ட்ஸ். அப்புறம் வந்து கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஓகே, கோட் ஆஃப் எத்திக்ஸ். இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கிரீன் பிசினஸ் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்றாங்க. கிரீன் பிசினஸ் ப்ராக்டிசஸ்னாலே என்ன? கிரீன்னாலே நம்மளுக்கு என்ன தோணும்? மரம், செடி, கொடி. அப்பனா என்ன? எந்த பாதிப்பும் என்விரான்மெண்ட்டுக்கு இல்லாம நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா கிரீன் பிசினஸ் ப்ராக்டிசஸ். எம்சிக்யூல வரும், நோட் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லா. ஸோ வாட் இஸ் ப்ரமோட்டிங் கிரீன்? ஓகே, what is environmentally leading to a sound business practices is called as green business practice. நோட் பண்ணிக்கோங்க. இப்ப சொல்றாங்கல்லப்பா நிறைய பேரு, பெட்ரோல் அது யூஸ் பண்ணாதீங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலா வந்து இந்த பாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, தொன்னை யூஸ் பண்ணுங்க, ஆர்கானிக் யூஸ் பண்ணுங்க, இதெல்லாம் வேண்டாம், அது பேர் என்ன, இந்த பேக்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வேண்டாம். இது எல்லாமே எங்க பிக் பிக்சர் நம்மளுக்கு எங்க கிடைக்கிறது? என்விரான்மெண்டல் சேஃப்டி, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லிக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லா ஒபே பண்ணணும். அது முக்கியமான கோட் ஆஃப் எத்திக்ஸ். லா ஒபே பண்ணலைன்னா நம்ம வந்து we will have to face the complications. ஒரே ஒரு நிமிஷம், டியூஐனா என்ன? ஒரே நிமிஷம், சாரி. இந்த மார்னிங் காஸ்டிங் மாடியூல் லோட் பண்ணிட்டேன், நீங்க பாத்துக்கலாம். பப்ளிக்ல தான் போடுறேன் ஸ்ரீ பத்மா. ஓகே, எனி டைம் நீங்க பாத்துக்கலாம். டிரைவிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேவா? அது என்ன? இப்ப வந்து ஒரு டெலிவரி, ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்கு. they might require that all delivery drivers maintain a clean driving record. ஓகேவா? இப்போ வந்து ஒரு 8 மணி நேரமா தூங்கணும்ல, நான் 24 மணி நேரமும் தூங்கல, அப்புறமும் வந்து நான் வந்து ஒரு ஏதோ ஒரு வேலை பண்றேன் அப்படின்னா நான் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்னோட இந்த கம்பெனிக்கு நான் பதில் சொல்லணும்ல, அந்த டிரைவிங் கொரியர் கம்பெனிக்கு. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப்பு, அவர் வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் வச்சிருக்காரு, டோர் டு டோர் வந்து பொக்கே கொடுக்குற பிஸ்னஸ் வச்சிருக்காருன்னா அவரோட டிரைவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் ஸ்லீப் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அனுப்பணும், இல்லாம பண்ணக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி தான் க்ளீன். நம்ம ஷெல்லுக்கு சொல்லவே வேண்டாம்ல ஸ்ரீபத்மா, ரொம்ப சேஃப்டி எல்லாமே பார்த்து பார்த்து லிஃப்ட், நம்ம ஸ்டெப்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல பத்மா, ஸ்டெப்ஸ்ல இறங்கும் போது ஸ்டெப்ஸ்ல நடந்து வந்து அந்த பிடிச்சுக்கணும் கரெக்டா. அப்போ வந்து அப்பப்போ அந்த வந்து எமர்ஜென்சி எவாக்குவேஷனு ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் நம்ம சொல்றாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து நீங்க சூப்பரா நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. அதுதான் வந்து ஒபேயிங் த லா. கேரிங் அண்ட் கன்சிடரேஷன் பாலிசினா வந்து இப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, க்ரீச் இருக்கா இப்போ நம்மளுக்கு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடரேஷன் கேரிங் பாலிசிஸ் தான். இருக்காங்க, மதர்ஸ் இருக்காங்க, பாத்துக்கிறதுக்கு குழந்தைய பாத்துக்கலாம், க்ரீச்ல விடுறாங்க. ஸோ தட் இஸ் அ ஹோம் கேர் ப்ரொவைடர். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்லாம் நீங்க எழுதலாம் ஸ்ரீ பத்மா. ஓகே, அழகா வந்துருச்சு உங்க நேமே ஸ்ரீ பத்மா அப்படின்னு, ரெண்டு பேரோட. கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் பிரைவசி பாலிசிஸ். பிரைவசி பாலிசிஸ்னா என்ன? அதாவது நான் இப்போ ஒரு விஷயம் ஆர்கனைசேஷனுக்காக ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி? ஐ எம் நாட் சப்போஸ் டு டிஸ்க்ளோஸ் இட் டு எனி ஒன்.
ஓகேவா? எனிதிங், எனி அப்ளிகேஷன். அதுதான், அதனால தான் வந்து வேலையை விட்டு போகும்போது அந்த இதுல விட்டு போற லெட்டர்ல வந்து சைன் வாங்குவாங்க. என்கிட்ட சைன் வாங்கினாங்க. இந்த இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்களா, இதெல்லாம் வந்து இந்த இதுல வந்து சேவ் பண்ணிட்டீங்களா, அப்புறம் வந்து உங்களோட என்னது காமன் டிரைவோட பாத் எல்லாம் எல்லார்கிட்டயும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்களா. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதுல வந்து செக் பண்றாங்க. சர்வர் செக் உடனே பண்ணுவாங்க. இப்போ நான் சைன் போட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன்னா என்னோட ஐடியில இருந்து உடனே சர்வர் செக் பண்றாங்க. என் ஐடியில இருந்து ஏதாவது ஃபைல்ஸ் வெளியில போயிருக்கான்ட்டு. ஓகேவா? என் முன்னாடி தான் செக் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களோ. அந்த மாதிரி எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லயும் பண்றாங்க. ஷெல்ல பயங்கரமா பண்றாங்க. ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா, நான் என்னோட கம்பெனியோடதுன்றத ப்ராப்பரா கான்ஃபிடென்ஷியல்டா மெயின்டைன் பண்ணணும். ஹேக்கர்ஸ், நிறைய ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, எஸ்பெஷலி இந்த பேங்கிங் ப்ரொஃபைல்ஸ்க்கு குவிக்கா வந்து ப்ராப்ளமா இருது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹேக்கர்ஸ்லேருந்து நம்மளோட கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை இது பண்றதுக்கு we put lot of firewalls எல்லாம் in our systems. நம்ம ஷெல்ல என்ன இருக்கு ஃபயர்வால் காஸ்பஸ்கையா? ஏதோ ஒரு இன்பாண்ட் இருக்குல்ல, ஆக்சுவலா இன்பில்ட் ஏதோ ஒன்று இருக்கு. ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. அது அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ நம்ம பர்சனல் சிஸ்டம்னா வி ஹாவ் காஸ்பர் ஸ்கை, அப்புறம் இந்த ஆன்டி ஃபைவ் அது ஒன்று சொல்றாங்க, அது அந்த மாதிரிலாம். ப்ரொஃபஷனல் அப்பியரன்ஸ் பாலிசிஸ், ட்ரெஸ் கோடு இப்போ இருக்கா ஷெல்லில்? ட்ரெஸ் கோட்ஸ் இருக்குல்ல? இருக்குல்ல, ஓகே. ட்ரெஸ் பாலிசிஸ், ஆ. ஓ, அப்படியா? ஓகே ஓகே, சரி சரி. இப்போ வந்து சில ஆர்கனைசேஷன் மேனுஃபேக்சரிங் செட்டப்ல கண்டிப்பா அவங்க வந்து பேண்ட் ஷர்ட் தான் போட்டுக்கணும். அதாவது அந்த பேண்ட் ஷர்ட்டே யூனிஃபார்ம்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஹுண்டாய், அந்த ஸ்ரீபெரும்புதூர் லைன்ல இருக்காங்கல்ல, செயின்ட் கோபின், ஹுண்டாய், அப்புறம் வந்து ஒரு ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் டாபூர் ஒர்க் ஆகுது அங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்குப்பா, சம் 215 கம்பெனிஸ் அங்க இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே யூனிஃபார்ம் ஷர்ட் தான். அண்ட் வந்து எஸ்பெஷலி சூட் அண்ட் டை வந்து ஒன் ஃப்ரைடேஸ் சைட் விசிட்டுக்காக வருவாங்க. அண்ட் இன்னொன்று வந்து இது சேஃப்டியும் கூட, இந்த ப்ரொஃபஷனல் அப்பியரன்ஸ்ல சேஃப்டியும் இருக்கு. பூட்ஸ், மேனுஃபேக்சரிங் செட்டப்ல பூட்ஸ் போட்டுக்கணும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்க பாக்குறீங்களா, அந்த ஹெல்மெட்டு, அப்புறம் வந்து அவங்களுக்கும் தனியா மாஸ்க் கொடுக்குறாங்க. இது ப்ரொடெக்ஷன் பிளஸ் ப்ரொஃபஷனல் அப்பியரன்ஸ் பாலிசிஸ். ஓகேவா? உங்களுக்கு வேற ஏதாவது தோன்றதா இந்த கான்டெக்ட்ல? வேற ஏதாவது ப்ரொஃபஷனல் அப்பியரன்ஸ் பாலிசிஸ்? ஆ, பிடெக் எப்படி இருக்கும்? சூப்பர். ப்ரொஃபஷனல் அப்பியரன்ஸ் சூப்பர், வெரி குட், வெரி குட்மா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட். அப்புறம் வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ்க்கு வந்து பப்ளிக் செக்டார்ல இருக்காலும் சரி, பிரைவேட் செக்டார்ல இருக்கான்னு சொல்லி, நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், இண்டிவிஜுவலா இருக்கீங்க, கன்சல்டன்ஸா இருக்காங்க, எல்லாருக்குமே as a professional accountants we are supposed to follow some basic qualities in us. நான் டாக்ஸேஷன்ல இருக்கேன், ஐடிடி கன்சல்டன்ட்டுக்கு போறேன்னா அப்போ அங்க நான் என்ன ப்ராப்பரா பண்ணிக்கணும் as a professional பேசிக்கா. இல்ல காஸ்ட் ஆடிட் போறேன், இல்ல பேங்க் ஆடிட் போறேன், அந்த மாதிரி இருக்கேன், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் கன்சல்டன்ட்டா போறேன், இல்ல நான் டெரிவேட்டிவ்ஸ் கெட்டிங் இன் டு த ஃபீல்ட் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், அங்க ட்ரேடிங்காக போறேன். அப்பனா நான் என்ன வந்து குவாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சிலது வச்சிருக்காங்க. A competent professional accountant in business is an invaluable asset to the company. We should all be proud of ourselves. ஓகேவா? நம்ம எல்லாருமே ப்ரௌடா இருக்கணும். நீங்க, நானு, ஸ்ரீ, பத்மா, நீங்க, நானு எல்லாருமே. ஏன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸை வந்து எடுத்து படிக்கிறோம். ஓகேவா? ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம்னா அந்த ப்ரொஃபஷனல் பேட்சை வந்து நம்ம போட்டுக்கிறோம்னு அர்த்தம். ப்ரொஃபஷனல் பேட்ச்னா என்ன அர்த்தம்? இன்டெகிரிட்டின்ற பேட்ச், எத்திக்ஸ்ன்ற பேட்ச், டிரான்ஸ்பரன்சின்ற பேட்ச், அக்கௌண்டபிலிட்டின்ற பேட்ச், ட்ரூத்ஃபுல்னஸ்ன்ற பேட்ச் நம்ம வந்து வேர் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். அப்போ வேர் பண்ணிக்கிறோம்னா நம்ம ஒரு லெவலுக்கு மேல போறோம் தானே அர்த்தம். கரெக்டா? எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். எல்லாருக்கும் அந்த பேட்ச் கொடுத்துட மாட்டாங்கல்ல. ஸோ அதுதான் சொல்றாங்க. A competent professional accountant in business is an invaluable asset to the company. ஓகேவா? Their training and accounting enables to adopt a pragmatic and objective approach to solving. இது மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. question இது. அதே மாதிரி இந்த லைன் adopts a pragmatic and objective approach to solving issues. Other cost management is an activity
மேனேஜர்ஸ் ரிலேட்டட் டு பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் காஸ்ட். என்னோட வாய்ஸ் கேட்கறது இல்ல உங்களுக்கு? சூப்பர். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நம்ம எடுக்க போற டாபிக் எது? காஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் மீஸ். காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது என்ன அர்த்தம்? காஸ்ட் கம்மி பண்றது மட்டும் இல்ல, காஸ்ட் கன்சிஸ்டன்ஸா எடுத்துன்னு வருது. நான் இந்த மாசம் பண்ணிட்டேன்ப்பா, போன மாசம் பண்ணிட்டேன்ப்பா, அப்புறம் என்னப்பா அப்படின்லாம் இல்லாம போன மாசம் பண்ணினதை நான் அழகா எவ்வளோ ஸ்விங்கா எடுத்துட்டு வரேன். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அதை திருப்பி ரீவிசிட் பண்ணி இன்னும் பெட்டரா எப்படி பண்ண முடியும், அதை ரீவிசிட் பண்ணி எப்படி பெட்டரா பண்ண முடியும், ஏஏ டூல்ஸை வச்சு எப்படி நான் காஸ்ட் ரிடக்ஷன் எடுத்துட்டு வர முடியும். ஓகே, இப்போ இதை நான் தெரிஞ்சுட்டேன், இதை என்னோட டீமுக்கு எப்படி நான் எடுத்து பண்ண முடியும், டீம்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, நான் டீம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், அது ஓவரால் மற்ற டீம்ஸ்க்கு எப்படி சொல்ல முடியும், ஒரு ஓகே மற்ற டீம்ஸ்க்கு சொல்லிட்டேன், ஆர்கனைசேஷன் அஸ் அ ஹோல்க்கு எப்படி சொல்ல முடியும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போறது தான் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்டோட முக்கியமான வேலை. புரியுதா? நீங்க சொல்லுங்க ஸ்ரீ, இந்த காஸ்ட் ரிடக்ஷன்லயே முக்கியமான ஒரு விஷயம் நீங்க சோஃபார் உங்களோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எதை நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிருக்கீங்க? கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணு நீங்க உங்க எண்ட்ல இருந்து பண்ணது, இல்ல கம்பெனி இப்படி கம்மி பண்ணினதை நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன், அந்த மாதிரி நீங்க எது ஃபீல் பண்ணிருக்கீங்க? அந்த இது, அந்த லைட்டிங். ஆ. ஓ, செம்ம ஸ்ரீ. சூப்பர். ஆமா. ஓ அப்படியா? எதுவுமே இல்லையா ஸ்ரீ? நான் எந்த வருஷம் தெரியுமா ஸ்ரீ? 2007ல இருந்து, ஆமா 2 வருஷம் தான் ஒர்க் பண்ணேன் ஷெல்ல. சாரி சாரி, 2017, சாரி சாரி சாரி. கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா கரெக்ட் பத்மா, கரெக்ட். செவன் செவன் சொல்லிட்டேன். 17ல வந்து 18ல குவிட் பண்ணிட்டேன் நான். ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ். ஆஹா. ஓ. ஓகே. ஜாலியா இருக்குமா? ஓ சூப்பர் சூப்பர். ஓ சூப்பர் ஸ்ரீ. அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் ஸ்ரீ. எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? ஓ. எவ்வளவு டேஸ் ஸ்ரீ இப்போ ஷெல்ல? எவ்வளவு நாள் போறாங்க? ஓ ஓ ஓ. ஓ. ஐயோ அப்படியா ஸ்ரீ? ஓகே ஓகே. பயங்கரம். வெறித்தனமா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் செம்மையா. ஐயோ. ஓ. ஓ. ஆ.
ம். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஓ அந்த ட்ரிப்ளெட்டா இப்போ அவரு? இப்போ இருக்கிறவரு? ஓகே. ஓகே, ஓகே. ஓ! சரி. பேர் என்ன ஸ்ரீ? யா நான் பழைய ஆள் தான்ல? அவரா? ஓ! ஓகே, ஓகே. ட்ரிப்ளெட்னா நம்ம கேட்கவே வேணாம். அவ்வளவுதான். நாரு தான் பூவெல்லாம் இருக்குது. ஆ, இல்ல, இல்ல. அதாவது நார்னா நான் லைக் அவ்வளோ காஸ்கெட் பண்ணுவாங்கன்ற. கடைசியா அந்த பூ எடுத்த உடனே நார் மட்டும் இருக்குமே. தே டூ இட். அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஒரு பக்கம் வந்து ஆனா அந்த டீம் மீட்டிங் பண்ண முடியாதுல்ல உங்களுக்கு? அது மெயினா ரொம்ப இருக்காது. ஃபுல்லா கால்ஸ்லாம். ஓகே, ஓகே. அப்பனா நீங்க அத தெறிக்க விடுற மாரி எழுதணும் ஸ்ரீல. வந்து ஷெல் எக்ஸாம்பிள்லாம் எழுதுங்க. ஆக்சுவலா இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னாலயே குடுக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஆ வந்து சூப்பர். தேங்க் யூ ஸ்ரீ. ஆ. ஓ! ஓஹோஹோ! ஆ, ஆ. ஓ! ஆ. போட்டு பண்ணு. நம்மளுக்கு நான் எழுதினா தானே நம்ம அப்படியே பிராக்டிஸ் ஆயிட்டோம். கரெக்ட், 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 கரெக்ட். கரெக்ட், கரெக்ட் ஸ்ரீ. சூப்பர். ஸ்ரீ அப்ப இந்த எக்ஸாம்பிள்லாம் நீங்க இங்க கோட் பண்ணலாம் ஸ்ரீ. தப்பு கிடையாது. அதனால தப்புலாம் கிடையாது. ஷெல் எல்லாம் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். கம்பெனின்னு சொல்லுங்க. இல்ல மெஜாரிட்டி ஆஃப் தி கம்பெனிஸ் அப்படி சொல்லிக்கலாம். பட் ஆனா இங்க அந்த எக்ஸாம்பிள் நீங்க கோட் பண்றது ரொம்ப ரெலவெண்டா இருக்கும். இன்னொன்னு கோட் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கோட் பண்ணும்போது இன்னும் வேல்யூ அடிஷன் டு யுவர் கான்டென்ட். அதுதான். ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் மாதிரி. ஆம், 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 எனக்கு பிரச்சனைனா நீ நீ இருக்க காஸ்ட் அக்கௌண்டன்ட் இருக்கான், சால்வ் பண்ணிடுவான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்பெனிக்கு. ஸோ அவங்களோட ப்ராப்ளம் கீப்பிங் ஃபங்க்ஷன் அவங்க பண்றாங்க. ஸ்கோர் கீப்பிங் ஃபங்க்ஷன் அவங்க தான் பண்றாங்க. அப்புறம் அட்டென்ஷன் டைரக்டிங் 3 ஃபங்க்ஷன் அவங்கள தான் பண்றாங்க. ஸோ நான் இதோட இந்த லா முடிக்கிறேன் இந்த வாரம். ஸோ நீங்க உங்களுக்கு இந்த வாரம் ஆக்டிவிட்டி என்னன்னா இன்னைக்கு நாளைக்கும் இருக்கு. இந்த வாரம் இன்னைக்கு லாக்கு வந்து நீங்க மாடியூல் 13.1ல இருந்து 13.5 அட்டென்ஷன் டைரக்டிங் வரைக்கும் நல்லா கோத்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. ஏதாவது டவுட்ஸ்னா சொல்லுங்க. டவுட் செஷன் மட்டும் செப்பரேட்டா இருக்கும் ஸ்ரீ பத்மா. ஓகே. உங்களுக்கு 1 ஹவர் தனி, அவங்களுக்கு 1 ஹவர் தனி. கிளப் பண்ண மாட்டேன். அது அந்த டைமிங் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 1 வீக் டைம்ல நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ செயினும் பிரைமரி நாம்ஸ். இதுல வந்து எப்படின்னா பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, லாயல்ட்டி, திருப்பி அதே தான். ட்ரஸ்ட் வர்தினஸ், ஃபேர்னஸ், நம்ம வந்து என்விரான்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஒரு குப்பையை கூட குப்பை தொட்டில போடணும். பிளாஸ்டிக் முடிஞ்சா யூஸ் பண்ணாம இருக்கணும். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் கிரீனரியாவே நம்ம வீட்டை வச்சுட்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வெளில எடுத்து போட்டுறணும். டேர்ட்டில்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து கேட்ஜெட்ஸை வந்து மெயினா அந்த என்ன சொல்றது, அதுக்குன்னு இருக்கிற ஷாப்ஸ்ல போய் போடணும். அதுல சொல்றாங்க தெரியுமா, ரீசெண்டா இங்க இதுல சொன்னாங்க, டஸ்ட்பின்ஸ்ல கேட்ஜெட்ஸ் அந்த மொபைல் எல்லாம் வந்து பார்ட்ஸ்லாம் போடாதீங்க. திடீர்னு வந்து அது வந்து ஃபயர் கிரியேட் பண்றது. ஸோ அப்ப பாவம் இல்ல, அந்த வந்து கிளியர் பண்றவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும்ல. நிறைய கையெல்லாம் அது அந்த பெருங்குடி அந்த இது இருக்குல்ல, பெரிய இடத்துல பிக் பண்ணும்போது கையிலலாம் அவங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன்லாம் ஆகுமா. அப்ப என்ன ஆயிடுமா, அந்த இடமே கருப்பாயிடுமாம் பாப்பாவும். ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. அதனால அங்க போடாம கேட்ஜெட்ஸ்க்குன்னு அந்த எக்ஸ்சேஞ்ச் ஷாப்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி போடுங்க. அதே மாதிரி பாட்டில்ஸ்லாம் உடஞ்சதுன்னா நல்லா பேக் பண்ணி போடுங்க. ஸோ தட் அனிமல்ஸ்க்கு வந்து ரத்தம் வராம இருக்கும். ஏன்னா அனிமல்ஸ் பாவம் அந்த டஸ்ட்பின்குள்ள பீப் பண்ணும்போது குத்தின்றதுனா மூக்குல எல்லாம் ரத்தம் வருது டாகுக்கு, கவுக்குலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். நம்ம மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டியா, நம்ம டீமுக்கும் அந்த மாதிரி பண்ணணும்.
கார்ப்பரேட் சோஷியல் சஸ்டைனபிலிட்டி, சாரி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனில இருக்கான்னு தெரியல. சில இருக்கு இல்லையா? அத அது அதாவது எப்படின்னா நம்ம மட்டும் வளராம நம்ம சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களையும் நம்மள சேர்ந்து க்ரோ ஆகுறது, ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்ல போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு போயிட்டு கிளாஸஸ் எடுத்து அவங்களுக்கு எப்படி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஆஸ் அ ப்ரொஃபஷன் வி ஹாவ் டு டூ இட் அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த பிரைமரி நார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ். இது அடுத்த கிளாஸ்ல எடுக்கிறேன். ஸோ இதுலேருந்து இது சுத்தி சுத்தி அதே மாதிரி தான் வருங்க. எப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பரா இருக்கணும், ப்ராஃபிட் ஓரியன்டா இருக்கிறத விட எத்திக்கல் ஓரியன்டா ரொம்ப இருக்கணும், ப்ரொஃபஷனலிசம் இருக்கணும், யாரோட சிக்னிஃபன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு 2 கிளாஸ். ஓகேவா? அப்புறம் இட் எண்ட்ஸ் வித் கேஸ் ஸ்டடி பிசினஸ். அப்புறம் ஐ வில் கெட் ஆன் டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். மோஸ்ட் ப்ராபப்ளி திஸ் சாப்டர் வில் கெட் கம்ப்ளீட்டட் எய்தர் டுமாரோ ஆர் நெக்ஸ்ட் சாட்டர்டே. ஸோ 15 மார்க்ஸ்க்கு நீங்க இப்போ இந்த 1 வீக்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? குட். அப்புறம் எம்சிக்யூ கொஸ்டின் முன்னாடி இருக்கிறது கவர் பண்ணிடுங்க. எம்சிக்யூ பேங்க்னு ஒன்று இருக்கு, அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 எம்சிக்யூ பேங்க் இருக்கு. அதுலேருந்து வரலாம். 60% வந்துருது எனக்கு தெரிஞ்சு. ஆனா ப்ரொஃபஷனல் எக்ஸாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த 250 எம்சிக்யூவும் தரவாந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிடலாம் எம்சிக்யூல. ஓகேவா? ஸோ அந்த எம்சிக்யூ பேங்க்ல இருக்கிறதும் இதுல இருக்கிறதும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் நம்மளுக்கு வரது இல்லை. ஆனா சும்மா உங்களோட செல்ஃப் டெஸ்டிங்காக நீங்க பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட் எஸ்ஏ டைப், இந்த எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ்க்கு தான் நான் இங்க கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ இங்க எப்படி இருக்கும்னா இவங்களுக்கு காமிச்சேன், ஸ்ரீக்கு காமிச்சேன் பத்மா. கொஸ்டின் ஆன்சர், அப்புறம் கொஸ்டின் ஆன்சர். சிலதெல்லாம் வந்து மானே தேனே பொன்மானே டயக்ராம்லாம் போட்டிருப்பேன். அந்த ஆன்சருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது எப்படி கனெக்ட் பண்றேன்லாம் சொல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட. ஓகே. அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்க இப்ப கேப்ல போறீங்க, டைம் இருக்குன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் ஓபன் பண்ணி அந்த கேப்ல போகும்போதே நீங்க படிச்சுக்கலாம், ஈஸியா இருக்கும். இதையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன், ஈஸியா இருக்கும். நீங்க போய் ஆன்சர் தேட வேண்டாம். கேஸ் ஸ்டடிக்கு எல்லாத்துக்குமே கொஸ்டின் ரீசன் இருக்கும், அதுக்கப்புறம் அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றேன்னு இருக்கும், கன்க்ளூஷன் இருக்கும். ஓகேவா? நீங்க இதுல இருந்து படிச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் லா டுடே. இதெல்லாம் அனுப்பிச்சிடுறேன். ஷார்ட் எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க, 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ்ல வரும். எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க, 7 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அன்சால்வ்டு கேசஸும் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. மொத்தமா 11 கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நான் லெசன் முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பிசினஸ் எத்திக்ஸ் முன்னாடி நான் வெறும்னா இது மாதிரி தான் கவர் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டிலேருந்து லெசன் ஃபுல்லா எடுக்கிறேன். ரீசன் இதுலேருந்து உள்ளெல்லாம் எடுக்கிறாங்க ஜூன் டிசம்பர்ல. அதனால ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல கோ த்ரூ பண்ணிட்டு சொல்லுங்க. அப்ளைட் எத்திக்ஸ். கரெக்ட். மெட்டா எத்திக்ஸும் நார்மேட்டிவ் எத்திக்ஸும் ஒரு மாதிரி அலைண்டா இருக்கும். அதாவது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தட்டுமா? ரெண்டுமே கொஞ்சம் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் தான். இது புரிஞ்சுதுல்ல உங்களுக்கு? அந்த கடைசி எத்திக்ஸ் பேர் என்ன? அப்ளைட் எத்திக்ஸ். அது இது கொஞ்சம் உங்களுக்கு இது கூகுளில் பார்த்தோன்னா இன்னும் பெட்டரா இருக்குமோன்றதுக்காக போடுறேன். நார்மேட்டிவ் எத்திக்ஸ் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, நான் இப்போ மீட்டிங் ரூம் வந்திருக்கேன், நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்றது அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணும். மெட்டா எத்திக்ஸ் என்ன சொல்லணும்னா, ஓகே இந்த மீட்டிங் ரூம் வந்திருக்கேன், இந்த மீட்டிங் ரூம்லேருந்து நான் என்ன டேக்அவே எடுத்துக்க போறேன் அப்படின்றத சொல்லும். அதாவது ரெண்டுமே கொஞ்சம் கனெக்டடா இருக்கும்.
நான் ஒன்று வேணா பண்றேன், இன்னும் கொஞ்சம் கூட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கிளாரிட்டி எடுத்துட்டு வரேன். ஓகேவா? ஒரே நிமிஷம். இல்ல இல்ல கரெக்ட் கரெக்ட். இல்ல இல்ல கரெக்ட் தான், ஒரே நிமிஷம். அதாவது இது might be the statement might be hard, but just to give you an example, meta ethics would be considered with if the sentence rape is immoral is capable of being true or false, or if so what makes such a sentence true. நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. வேற, அதாவது ஆர்கனைசேஷன் ரிலேட்டடா எடுத்துட்டு வரேன். இது ரொம்ப ஜெனரலிஸ்டா. பட் நார்மேட்டிவ்ன்றது நான் என்ன பண்ணணும், நான் இங்க வந்திருக்கேன், இந்த மீட்டிங் ரூம்ல என்னோட ரோல் என்னன்றது. நார்மலி மெட்டா எத்திக்ஸ்ன்றது நான் இந்த ரூம்ல இருந்து வெளில போறேன், என்னோட டேக்அவே என்ன, இப்படி வரும். இது இன்னும் கொஞ்சம் கூட அடுத்த லெவல் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வரேன். ஸ்ரீ. கரெக்ட். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. இப்படி கூட எடுத்துக்கலாம் ஸ்ரீ. நார்மேட்டிவ்ன்றது வந்து இன்புட், இதுன்றது அவுட்புட், அப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கிளாரிட்டி எடுத்துட்டு வரேன். இதுல ஆட் பண்றேன் ஸ்ரீ. இதுல ஒரே நிமிஷம். இப்போ நான் வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸல் ஃபைல்ல உங்களுக்கு இப்போ பிசினஸ் எத்திக்ஸோட யூடியூப் லிங்க் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபைலா போட்டு கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஸோ நீங்க எனி டைம் வேர் எவர் யூ ஆர் யூ கேன் ஆக்சஸ் இட். பத்மா புரிஞ்சுதா? பத்மா ஓரளவுக்கு ஐடியா வருதா பத்மா நான் சொல்லி கொடுக்கறது? சூப்பர். ஆ ஆமா ஆமா. அதனால தான் வச்சிருக்கேன். ஸோ கியூமுலேட்டிவா மொத்தம் பல்க் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். இன்னொன்னு, அந்தந்த வீக்குக்கு நீங்க படிக்கும்போது தான் உங்களுக்கு அந்தந்த வீக் டவுட் தெரியும்ல, அந்தந்த வீக்லயே நான் டவுட் கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஒரே நிமிஷம். இப்போ பிசினஸ் எத்திக்ஸ் இதோட முடிஞ்சிட்டு அடுத்தது இன்டைரக்ட் டாக்ஸேஷன். இன்டைரக்ட் டாக்ஸேஷன் வந்து ஷேர் பண்றேன். என்ன அர்த்தம்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்காது பத்மாஸ்ரீ. அதாவது நான் எங்க போனாலும் சரி, நான் வீட்ல இருந்து வெளியில கிளம்பினாலே, ஏன் வீட்டுல இருந்து ஏன் வெளில கிளம்பணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போதே நான் ஒரு சங்கீதால இருந்து ஆர்டர் பண்றேன் வச்சுக்கோங்க, புலாவ் ஆர்டர் பண்றேன், இல்ல சில்லி பரோட்டா ஆர்டர் பண்றேன், எனக்கு வீட்டுக்கு வரலாம். வீட்டுக்கு வந்தோம் இந்த பில் எப்படி இருக்கும், இதுன்னு போட்டு கீழே சூப்பரா எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி போட்டு இருக்கும். அப்பனா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் போதே ஜிஎஸ்டியின் தாக்கம் அங்கேருந்தே ஆரம்பிக்குது. கரெக்டா? அப்போ சிக்னிஃபிகன்ஸ் இஸ் ஹியூஜ். ஜிஎஸ்டியோட இம்பாக்ட்ன்றது ஹியூஜ். இட் ஸ்பெசிஃபிக்கலி இந்த இண்டிவிஜுவல் தான். இஸ் he a small scale person, or is he a வந்து rich person, or is he a வந்து no hotel guy, or is he a entrepreneur, அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. வாட் இஸ் த விஷயம்? த விஷயம் இஸ் ப்ராடக்ட் நீ வாங்குற, நீ டாக்ஸ் பே பண்ணணும், அவ்வளவுதான். irrespective of any product. Okay, there are few exceptions, அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். Coming to the majority part of the business in India, எல்லாத்தையுமே நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டிக்குள்ள புல் பண்ணிட்டாங்க. எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ திங்ஸ், அதுவும் மோஸ்ட் ப்ராபப்ளி பண்ணிடுவாங்க, நடந்துட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு லக்கு என்னன்னா, ஜிஎஸ்டி ரேட்டு இந்த வாட்டி கம்மியாயிடுச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு.
இப்ப பாஸ் பண்ணாங்கல்ல செப்டம்பர்ல ஜிஎஸ்டி ரிடக்ஷன் நடந்தது. அப்போ நிறைய ப்ராடக்ட்டோட இருக்கு. இதாண்டி வந்து சப்ளிமெண்டரி எவ்ரி டைம் எக்ஸாம்ஸ் முடிக்கும்போது சப்ளிமெண்டரின்னு ஒண்ணு போடுறான். ஓகேவா? அந்த சப்ளிமெண்டரி என்ன சொல்றது அப்படின்னா எங்கெல்லாம் சேஞ்சஸ் ஆயிருக்கு டிசம்பர் 2025ல இருந்து ஜூன் 26 வரைக்கும் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அதெல்லாம் நீ நல்லா படிச்சுக்கோ. இன்ஸ்டியூட் என்ன பண்றாங்க சப்ளிமெண்டரின்னு ஒண்ணு போடுறாங்க. அதையும் நான் எடுப்பேன். ஆனா அது மே மாசம் எடுப்பேன். ஓகேவா? ஃபுல் லிஸ்ட் கிடைக்கும் அப்பதான். ஒரு 20-25 பேஜ் இருக்கும். அந்த 20-25 பேஜ்ல இருந்து 15 மார்க்கு உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் பேப்பர்ல வரலாம். வரதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அந்த மாதிரி வருது. ஏன்னா what is the point there is you should be aware of the recent changes happening. ரீசன்ட் சேஞ்சஸே தெரியல. நான் மட்டும் 2023 சப்ளிமெண்ட்ரிலே படிச்சிருந்தேன்னா வாட் இஸ் த யூஸ்? நோ பாயிண்ட்ல. தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி. அந்த லிங்க்கும் உங்களுக்கு அமுச்சு விட்டுறேன். சரியா? நீங்க வந்து எப்பவுமே குட்டி குட்டியா படிங்கப்பா. பெருசா எடுத்து படிக்காதீங்க. சின்னதா ஒரு 3 பேஜ் எடுத்துக்கோங்க. அது பாருங்க. நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருந்தா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஹைலைட் பண்ணி படிக்கிறீங்கன்னா ட்ரை டு யூஸ் கலர்ஸ். ஃபார்மேட் எது நம்ம சின்ன வயசுல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. ஃபார்மேட் புக்ல ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணுங்க. சாரி ரொம்ப கிடிஷா சொல்றேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லல. இது கொஞ்சம் காலேஜ் ஃபுல் பண்ணி எடுத்துட்டு வரும். கொஞ்சம் நம்ம பேக் அந்த வாங்க. அந்த இன்னும் நல்லா செல்ஃப் மோட்டிவேட்டடா படிக்க ஆரம்பிப்போம். அதுக்காக சொல்றேன். பாருங்கப்பா எந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இதுவோ பாருங்க. நான் ஜஸ்ட் சொல்ற மாதிரி அப்படியே ஃப்ளோல சொல்றேன். தான் வந்து இன்டைரக்ட் டாக்ஸேஷன். ஓகேவா? நிமிஷம். சாரி. ஏதோ உடஞ்சிருச்சு போல. சாரி. நிமிஷம். ஸ்ரீபர்மா ஒரு நிமிஷம். கேக்குறதா உங்களுக்கு? ஹலோ ஸ்ரீ. ஒரே ஒரே எதுவும் சவுண்டா கேக்குது. சாரிப்பா சாரி. ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டம்ஸ் எடுக்கிறேன். கஸ்டம்ஸ்னா என்ன தோன்றது பத்மா உங்களுக்கு? வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? இப்போ எப்படி கேக்குறது? இப்போ பரவாயில்லையா? ஆ ஓகே. ஆ சொல்லுங்க பத்மா. கஸ்டம்ஸ்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஆ சூப்பர். வெரி குட் வெரி குட். ஸ்ரீ நீங்க சொல்லுங்க ஸ்ரீ. கஸ்டம்ஸ் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தோன்றதா? அதாவது ஓகே. கஸ்டம்ஸ்னா கரெக்ட். அது வந்து ஏர்போர்ட்லேருந்து நம்ம வெளியில வரும்போது நம்மளுக்கு செக்கிங் பண்றவங்க, ஹார்பர்லேருந்து கூட்ஸை எடுக்கும்போது நம்மளுக்கு செக்கிங் பண்ணி கூட்ஸை வெளில எடுக்கும்போது இங்கெல்லாம் வந்து கஸ்டம்ஸ் பீப்புளோட ரோல் ப்ளே ஆகுறது. ஓகே. கஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு வந்து சின்ன பார்ட். ஒரு 50 மார்க்ல 14 மார்க்கோ 15 மார்க்கோ வருது. ஆனா 50 மார்க்குக்கு 15 மார்க்ன்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா நம்மளோட பர்வியூ ஆஃப் கஸ்டம்ஸ் படிக்க போறது வந்து குட்டி பார்ட். பெரிய கஸ்டம்ஸ் ஓஷனா இருக்கிறதுல நம்மளுக்கு குட்டி பார்ட் எடுத்து தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு இந்த 15 மார்க்ஸ் வந்துடும். அதனால ஸோ நான் இப்போ வந்து ப்ரையாரிட்டைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் பேஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க அந்த சீக்வன்ஸ்லயே ரெடி பண்ணிட்டே வாங்க. ஓகேவா?
இதுல மட்டும் எங்கேயாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா மட்டும் சொல்லுங்க. ஆ, ஒரே ஒரு நிமிஷம்.